رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون கண்ணியத்துக்குரிய மாணவ செல்வங்களே உலமா பெருமக்களே, இந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாற்றினுடைய இரண்டாவது பாடம் இன்றைக்கு துவங்குகிறது. நேற்றைய பாடத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், முதல் நூற்றாண்டிலிருந்து ஹதீஸுகளை மறுப்பது அல்லது ஹதீஸுகளுடைய நம்பகத்தன்மையிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவது அல்லது ஹதீஸுகளுக்கு மார்க்கத்திலே இடமே இல்லாமல் ஆக்குவது, இது போன்ற சதிவலைகள் முதல் நூற்றாண்டிலிருந்தே தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது இன்று வரை தொடர்ந்து நீடித்தும் வருகிறது. ஆனாலும் கூட எல்லா காலத்திலேயும் அந்த சதி தோற்று போயிருக்கிறதை தவிர வென்றதாக சரித்திரமில்லை. ஏனென்றால் இது அல்லாஹுடைய ஜோதி. இதை வாயால் ஊதி அணைத்து விட நினைக்கிறார்கள். அப்படி செய்துவிட முடியாது என்பதைத்தான் சரித்திரம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தொகுப்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்ட விதம், அவற்றை அணுகும் முறை, குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதத்திலும் ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்ட விதத்திலும் என்ன வேறுபாடு, இவற்றை விளக்குவதே நமது இந்த முன்னுரையின் நோக்கமாக இருக்கிறது. இவற்றை நாம் அறிந்து கொண்டாலே ஹதீஸுகளை மையமாக வைத்து அன்று முதல் இன்று வரை நடந்து வருகின்ற குழப்பங்கள் எல்லாவற்றுக்குமான தெளிவான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எல்லோருக்குமே இரண்டு வகையை வழங்கியிருக்கிறான். வகையின் வகைகள் எல்லாம் பின்னால் வரும். ஒன்று வஹ்யு சுன்னா என்பதாக சொல்வார்கள், இன்னொன்று வஹ்யுல் கிதாப் என்பதாக சொல்வார்கள். வஹ்யு சுன்னா, வஹ்யுல் கிதாப் என்று இரண்டு வகை இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்குமே இரண்டு வகை மூலமாக அல்லாஹ் தஆலா சட்டங்களை வழங்கி வந்தான். குர்ஆனிலே அந்த இன்னொரு வஹீக்கு அல் ஹிக்மா என்று சொல்லப்படுகிறது. ஹிக்மா என்று சொன்னால், நபிமார்கள் வேதங்கள் வழியாக என்ன சட்டங்கள் தரப்பட்டார்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுப்பது, இதைத்தான் ஹிக்மா என்று சொல்லப்படுது. அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இரண்டு வகை தரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டுமே பாதுகாக்கப்பட்டது தான். குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவது போல, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாம் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதை பாதுகாத்துக் கொள்வோம் என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், லா யஅதீஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? இவ்வேதத்திற்கு முன்னும் இதற்கு பின்னும் உண்மைக்கு மாறான ஒரு விஷயமும் அணுகவே அணுகாது. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முன்னால் இருந்தும் அசத்தியம் வர முடியாது, பின்னால் இருந்தும் அசத்தியம் வர முடியாது. இதுதான் லா யஅதீஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இந்த வசனங்கள் உணர்த்துவது என்ன? திருமறையின் வார்த்தைகள் மற்றும் கருத்துகள் இரண்டுமே பாதுகாக்கப்பட்டதை உறுதி செய்கிறது. திருக்குர்ஆனின் வார்த்தைகளும் பாதுகாக்கப்பட்டது, திருக்குர்ஆனின் கருத்துகளும் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இருந்த அசத்தியம் வர முடியாது என்றால்
அதன் வார்த்தைகளில் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்பது கருத்து. குர்ஆனுக்கு முன்னால் இருந்து அசத்தியம் வராதுன்னு சொன்னா குர்ஆன்ல எந்த வார்த்தையும் சேர்க்க முடியாது, எந்த வார்த்தையும் குறைக்க முடியாது. இது முன்னால் இருந்து எந்த அசத்தியமும் வர முடியாது என்பதற்கு கருத்து. குர்ஆனுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டது. வலா மின் ஹல்ஃபிஹி என்றால் அதற்கு பின்னால் இருந்தும் அசத்தியம் வர முடியாது என்று சொன்னால் அதன் கருத்துக்களையும் எவரும் மாற்ற முடியாது. குர்ஆனுடைய கருத்துகளையும் எவரும் மாற்ற முடியாது. முந்தைய வேதக்காரர்களான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தமது வேதங்களில் 2 வகையான மாற்றங்களும் செய்திருந்தனர். 2 வகையான மாற்றங்களையும் செய்திருந்தனர். அதை தஹரீஃப் என்று சொல்வார்கள். யூதர்கள் தௌராத்தின் வசனங்களின் உண்மையான அர்த்தத்தை விட்டும் அதை திருப்பினர். தௌராத்துடைய வசனங்களுக்கான உண்மையான பொருள், அந்த வசனங்களுக்கான உண்மையான மஅனா என்னவோ அதை விட்டும் அதை திருப்பினர். இதற்கு தஹரீஃபுல் மஅனவி, கருத்து புரட்டு என்று சொல்வார்கள். தஹரீஃப மஅனவி என்று சொன்னால் கருத்து புரட்டு என்று அர்த்தம். யூதர்கள் செய்த தஹரீஃப் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு கருத்துக்களை புரட்டுவது. கிறிஸ்தவர்கள் செய்த புரட்டு என்னவென்று சொன்னால் வார்த்தைகளையே புரட்டினார்கள். கிறிஸ்தவர்கள் வார்த்தைகளை புரட்டினார்கள். எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் இருக்கிறது, அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட அந்த வேத வகையிலிருந்து ஒரு வரி கூட பைபிளிலே இன்றைக்கு ஒரிஜினல் கிடையாது. ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல்லு கூட கிடையாது. அந்த அளவுக்கு முற்றிலுமாக வார்த்தையையே புரட்டினார்கள். ஆனால் திருமறையை பொறுத்தவரை இந்த 2 வகையான புரட்டுதல்கள், தஹரீஃப லஃதி, தஹரீஃப மஅனவி, இந்த 2 வகையான புரட்டுதல்களில் இருந்தும் திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. எனவே திருக்குர்ஆனின் நம்பகத்தன்மையில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற எந்த முயற்சியும் பலித்ததில்லை. குர்ஆனுடைய நம்பகத்தன்மையில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற எந்த முயற்சியும் வரலாற்றிலே பலித்தது கிடையாது. இது குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அதுபோல ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. திருக்குர்ஆனின் கட்டளைகள், இதர சட்டங்கள் எல்லாமே சுருக்கமாகவும் மூடலாகவுமே அமைந்திருக்கிறது. குர்ஆன்ல உள்ள கட்டளைகளாக இருக்கட்டும், இதர சட்டங்களாக இருக்கட்டும், எல்லாம் மூடலாக இருக்கிறது, சுருக்கமாக இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஹதீசுகளின் துணையின்றி சாத்தியம் ஆகாது. குர்ஆனை நடைமுறைப்படுத்தணும், முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா குர்ஆன் இல்லாம முடியாது. அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், பின்னால் வரவிருக்கிறது. குர்ஆன் இன்றி ஹதீஸின்றி குர்ஆனை நடைமுறைப்படுத்த முடியாது. உதாரணமாக அல்லாஹ் திருமறையில் சொல்வான், மாதங்கள் 12, அதில் 4 மாதங்கள் புனித மாதங்கள். மாதங்கள் 12, அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. அர்பஅத்துன் ஹுரும். இந்த புனித மாதங்கள் 4 என்றால் எந்த மாதங்கள்? குர்ஆன் சொல்கிறதா? இல்லை. அந்த 4 மாதம் எதுன்னு தெரிஞ்சாதான் அந்த புனித மாதங்களுக்குரிய சட்டங்களை முஸ்லிம்கள் பின்பற்ற முடியும். ஆனால் அந்த புனிதம் நிறைந்த மாதங்கள் 4 எவை? இதை நாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஹதீஸிலும் பார்க்கவே முடியாது. அப்படியானால் இது குர்ஆனில் பார்க்க முடியாது. இது ஹதீஸிலிருந்து தான் நாம் காண முடிகிறது. ஹதீஸில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக 3 மாதங்கள், ரஜப் 1 மாதம், ஆக மொத்தம் 4 மாதங்கள் புனித மாதங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் திருமறையிலேயும் அல்லாஹ் இதை சொல்ல தவறவில்லை. وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ.
நபியே, இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்தோம், இதை மக்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து கூறுவதற்காக, மக்களுக்கு நீங்கள் இதை தெளிவாக எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கு நாம் அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை எடுத்து வைக்கக்கூடிய, திருக்குர்ஆனை அவர்கள் விலக்கி வைக்கக்கூடிய மகத்தான பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பல வகையான அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான். பல அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அவர்களுக்கு ரசூல் என்கிற அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூல் என்கிற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனுடைய பல ஆயத்துகள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முஅல்லிம் என்ற அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான். யுஅல்லிமுஹும் அல் கிதாப வல் ஹிக்ம, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, பெருமானாருக்கு ஹாக்கிம் என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறான். மக்களிடையே தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள். லிதஹ்கும பைனன் நாஸ், நாம் உங்களுக்கு இந்த வேதத்தை அருளினோம் நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு செய்வதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதி என்ற அந்தஸ்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதை மாற்றுகிற அதிகாரம் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லை. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதி, தீர்மானிக்கின்ற, முடிவு செய்கின்ற அதிகாரம் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறார். மேலும் பெருமானாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அதிகாரங்களில் ஒன்று முஹல்லில் முஹர்ரிம், ஹலாலாக்குகின்ற அதிகாரம், ஹராமாக்குகின்ற அதிகாரம், இதையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். திருமறை சொல்லுகிறது, யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிம் அல்-ஹபாயித். இந்த நபியானவர் யுஹில்லு லஹும், மக்களுக்கு அனுமதி அளித்து கொடுப்பார், அத்-தய்யிபா, தூய்மையான உணவுகளை, தூய்மையானவற்றை ஹலாலாக்குவார். வ யுஹர்ரிமு அலைஹிம் அல்-ஹபாயித், அல்-ஹபாயித் அசுத்தமானவற்றை, அருவருக்கத்தக்கவற்றை ஹராமாக்கி வைப்பார். இங்கே தஹ்லீல் தஹ்ரீம் என்ற அதிகாரத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்குகிற இன்னொரு மிகப்பெரிய உயர்ந்த இடம் என்னவென்று சொன்னால் உஸ்வா ஹசனா. முஸ்லிம்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் அழகிய முன்மாதிரி பெருமானார் தான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப வெறும் குர்ஆன் மட்டுமே போதும் என்றால் இந்த குர்ஆனை பாருங்கன்னு சொல்லணும், குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லணும். ஆனால் திருமறை அப்படி சொல்லவில்லை. இந்த நபியின் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அப்போ நபியின் வாழ்க்கை இல்லாம குர்ஆனை செயல்படுத்த முடியாது. இதைத்தான் சூரத்துல் ஹஷ்ரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ், இந்த நபி எதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதையெல்லாம் விட்டு விலக்கினார்களோ அதை விட்டும் விலகி இருங்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன கொண்டு வந்தாங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கங்க. இது திருமறை சொல்லுகிறது. அப்போ குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னா ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா விளக்கம் பாதுகாக்கப்படாம வேதம் பாதுகாக்கப்படுவதில் அர்த்தம் கிடையாது. வெறும் வேதத்தை மட்டும் பாதுகாத்து அதனுடைய விளக்கம் பாதுகாக்கப்படலைன்னா அந்த மார்க்கம் நிலைச்சிருக்காது. வேதமும் பாதுகாக்கப்பட வேண்டும், வேதத்தின் விளக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் கியாமாவிலே சொல்வான், நீங்கள் குர்ஆன் ஓதுகிற போது அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனஹு ثم இன் அலைனா பயானஹு. இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுருக்கமாக சொல்வது என்ன? இந்த குர்ஆனை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை, இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை. இந்த குர்ஆனை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை.
இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதான் சும்ம இன்ன அலைனா பயானா. அந்த அடிப்படையிலே திருக்குர்ஆன் பெருமானாருடைய வழிமுறைகளின் பக்கம், ஹதீஸுகளின் பக்கம் மிக மிக தேவையுடையதாக இருக்கிறது. இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஔஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எவரேனும் ஒருவரிடத்தில் நீங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து சொல்ல, ஒரு ஆள்கிட்ட நீங்க ஹதீஸை சொல்றீங்க, அப்போது அவர் இதை விட்டுவிடும், குர்ஆனை பற்றி எங்களுக்கு சொல்லும் என்று சொன்னால், என்ன சொன்னாங்க, ஒருத்தர்ட்ட ஹதீஸை சொல்றீங்க, அப்படி ஹதீஸை சொல்லுகிற போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் விட்டுருங்க, எங்களுக்கு குர்ஆனை சொல்லுங்கள் என்று ஒருவர் சொல்வாரையானால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர் ஒரு வழிகேடன். ஹதீஸ் எல்லாம் விட்டுட்டு குர்ஆனை சொல்லுங்க என்று எவனாவது சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அவன் ஒரு வழிகேடன். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் தான் குர்ஆனின் கருத்துக்களை தெளிவுபடுத்த வந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக வந்தன. ஆனால் குர்ஆன் ஹதீஸுகளை தெளிவுபடுத்த வரவில்லை. குர்ஆன் ஹதீஸை தெளிவுபடுத்த வரல. ஆனா ஹதீஸ் இருக்கிறது, அது குர்ஆனை தெளிவுபடுத்த வந்திருக்கிறது. குர்ஆனை தெளிவுபடுத்த வந்திருக்கிறது. எனவேதான் உலமாக்கள் சொல்வார்கள், உலமாக்கள் சொல்வாங்க, அல் கிதாபு அஹ்வஜு இல சுன்னதி, அல் கிதாபு அஹ்வஜு இல சுன்னஹ் மின சுன்னதி இலல் கிதாப், அல் கிதாப் அஹ்வஜு இல சுன்னஹ் மின சுன்னதி இலல் கிதாப். என்ன அர்த்தம் இதற்கு? குர்ஆன் பெருமானாருடைய வழிமுறைகளான சுன்னத்தின் பால் தேவையுள்ளது. ஆனால் சுன்னத்தினும் அந்த ஹதீஸுகளுக்கு குர்ஆனுடைய தேவை கிடையாது. குர்ஆனுக்கு ஹதீஸுடைய தேவை இருக்குது. குர்ஆன் ஹதீஸின் பக்கம் தேவையாகுது. ஆனா ஹதீஸுக்கு குர்ஆனுடைய தேவை இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனை விளங்குறதுக்கு தான் ஹதீஸ் தேவை, ஆனா ஹதீஸை விளங்குறதுக்கு குர்ஆன் தேவையில்லை என்று இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெரிய ஆலிமுடைய சபையிலே, ஒரு பெரிய ஆலிமுடைய சபையிலே ஒரு நபர் சொன்னார், லா துஹத்திஸூனா இல்லா பிமா ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள செய்திகளை மாத்திரம் எங்களுக்கு சொல்லுங்க. லா துஹத்திஸூனா இல்லா பிமா ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல என்னங்க இருக்கு அதை சொல்லிட்டு போங்க, வேற எதெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஒரு ஆள் சொன்னார். குர்ஆன்ல உள்ளதை மாத்திரம் சொல்லுங்க. லா துஹத்திஸூனா இல்லா பிமா ஃபில் குர்ஆன். அப்போ முத்தர்ரிஃப் என்கிற அறிஞர் சொன்னாங்க, இமாம் முத்தர்ரிஃப் சொன்னாங்க, அதற்கு அழகான பதில் சொன்னாங்க, இன்னா வல்லாஹி மா நுரீது பில் குர்ஆனி பதலா, இன்னா வல்லாஹி மா நுரீது பில் குர்ஆனி பதலா. அல்லாஹ் மீது ஆணையாக, குர்ஆனுக்கு ஈடு இணையாக, குர்ஆனுக்கு ஒப்பாக வேறொன்றை நாம் ஒருபோதும் நாடவில்லை. மா நுரீது பில் குர்ஆனி பதலன், குர்ஆனுக்கு இணையா எதையாவது நாடுறமா இல்லை. ஆனால் வலாக்கின் நுரீது மன் ஹுவ அஅலமு பில் குர்ஆனி மின்னா, வலாக்கின் நுரீத் மன் ஹுவ அஅலமு பில் குர்ஆனி மின்னா. ஆனாலும் இந்த குர்ஆனை நம்மை விட அறிந்தவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நம்மை விட இந்த குர்ஆனை அறிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். எனவே இந்த குர்ஆனுக்கு துணையாக நாம் அவர்களை நாடுகிறோம். குர்ஆனுக்கு ஈடு இணை இல்லை. நாம இந்த குர்ஆனுக்கு துணையாக யாரை நாடுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடுகிறோம் என்பதாக இமாம் முத்தர்ரிஃப் அவர்கள் சொன்னார். இமாம் யஹ்யா இப்னு அபி கதீர் அவர்களும் சொன்னார்கள், அஸ்ஸுன்னத்து காதியத்துன் அலல் கிதாப், அஸ்ஸுன்னத்து காதியத்துன் அலல் கிதாப். குர்ஆனுடைய கருத்துக்களை ஹதீஸுகள் தான் தீர்மானிக்கிறது. அஸ்ஸுன்னத்து காதியத்துன் அலல் கிதாப்,
குர்ஆனுடைய கருத்துக்களை ஹதீஸுகள் தான் தீர்மானிக்கிறது. ஆனா வலைசல் கிதாபு காதியன் அல சுன்னா, ஹதீஸுடைய கருத்தை குர்ஆன் முடிவு செய்யறது இல்லை, ஹதீஸுகளுடைய கருத்தை குர்ஆன் முடிவு செய்யாது. ஆனா குர்ஆனுடைய கருத்தை ஹதீஸுகள் தான் முடிவு செய்கிறது என்று இமாம் யஹ்யா இப்னு அபி கஸீர் அவர்கள் சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையில, இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய சபையில இப்படிதான் ஒரு ஆள் வந்தார். வந்து சொன்னாரு, தஊனா மின் ஹாதிஹில் அஹாதீஸ், இந்த ஹதீஸை எல்லாம் விட்டுருங்க, எதுக்கு இந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இமாம் அவர்கள் அந்த மனிதரை கடுமையாக அதட்டினார்கள். ஹதீஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னால கடுமையா அதட்டினாங்க. அதட்டி விட்டு பிறகு சொன்னார்கள், லௌலா அஸ்ஸுன்னது மா ஃபஹிம அஹதும் மின்னா அல் குர்ஆன், பெருமானாருடைய இந்த சுன்னத்துகள் இல்லை என்று சொன்னால் நம்மில் ஒருவரும் குர்ஆனை விளங்கி இருக்கவே முடியாது. லௌலா சுன்னது மா ஃபஹிம அஹதும் மின்னல் குர்ஆன், சுன்னத் இல்லைன்னா நம்ம யாரும் குர்ஆனை விளங்கி இருக்க முடியாது என்பதாக சொன்னார். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? பெருமானாரின் ஹதீஸுகளை தவிர்த்து விட்டு குர்ஆனை அறவே விளங்க முடியாது என்பதுதான் மேற்கூறப்பட்ட கருத்துக்களின் நோக்கம். திருக்குர்ஆனின் கண்ணியத்தையும் மதிப்பையும் குறைத்து மதிப்பிட்டதாக எண்ணிவிடக்கூடாது. மேல சொன்ன வார்த்தைகளை வச்சு குர்ஆனுடைய அந்தஸ்தை நம்ம குறைச்சிட்டோம், குர்ஆனுடைய கண்ணியத்தை நம்ம குறைச்சிட்டோம் நினைச்சிடக்கூடாது. அல்இயாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலே சொன்ன கருத்துக்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு ஹதீஸுகளுடைய முக்கியத்துவம் என்ன என்பதுதானே தவிர குர்ஆனை குறைத்து மதிப்பு விட்டதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. அப்படி என்று சொன்னால், குர்ஆனை விளங்குவதற்கு ஹதீஸ் தேவை என்று சொன்னால், குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போல ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும். குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பதான் குர்ஆன் நடைமுறைப்படுத்த முடியும். குர்ஆன்ல தொழுங்கள் என்று இருக்குது, தொழுங்கன்னு இருக்குது. ஆனா எத்தனை ரக்காத்துகள் தொழுவது, என்ன ஓதுவது, எப்படி ஆரம்பிப்பது, எப்படி நிறைவு செய்வது, இது குறித்த எதுவுமே குர்ஆன்ல கிடையாது. தொழுங்க, அகீமுஸ் ஸலாத், தொழுங்க, அவ்வளவுதான். அந்த தொழுகை எந்த நேரத்தில் தொழணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், என்ன ஓதணும், இதுவெல்லாம் அகீமுஸ் ஸலாவுடைய விளக்கம்தான் கிதாபுஸ் ஸலாத். ஹதீஸ்ல நாம படிக்கக்கூடிய தொழுகை என்கிற பாடம் இருக்கிறது, இந்த கிதாபுஸ் ஸலாத் முழுவதும் அகீமுஸ் ஸலாத்துடைய விளக்கம்தான். இதே மாதிரிதான் ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாமே இதே மாதிரிதான். ஜகாத்து கொடுங்கன்னு இருக்குது, எவ்வளவு பணம் வச்சிருந்தா எவ்வளவு கொடுக்கணும்னு கிடையாது. எந்தெந்த பொருள்ல ஜகாத்து கொடுக்கணும் குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல தான் நம்ம பார்க்க முடியுது. இதைத்தான் உலமாக்கள் சொன்னாங்க, குர்ஆனின் கருத்துக்களை ஹதீஸுகள் தான் முடிவு செய்கிறது. குர்ஆனின் கருத்துக்களை ஹதீஸுகள் தான் முடிவு செய்கிறது. எனவே திருக்குர்ஆனை பாதுகாத்தது போல புனிதமான ஹதீஸுகளையும் பாதுகாக்க அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான். குர்ஆனை பாதுகாத்த மாதிரி ஹதீஸையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான். ஆனா இரண்டும் ஒரே மாதிரி பாதுகாக்கப்பட்டதா? குர்ஆனும் ஹதீஸும் ஒரே போல பாதுகாக்கப்பட்டதா? இல்ல, அதுல வேறுபாடு இருக்குது. அது ஏன், எப்படி, என்ன காரணம், அது பற்றி விளக்கங்கள் பின்னால் இன்ஷா அல்லாஹ் வரும். குர்ஆனை அல்லாஹ் தன்னுடைய நேரடி பார்வையில, நேரடி கண்காணிப்புல அல்லாஹ் அதை பாதுகாத்து கொண்டான். அதனால அது எந்த விதமான சந்தேகமும் இல்லாத வேதம். லா ரைப ஃபீ, உலகத்தில் ஒரே நூல், தன்னை பற்றி எவ்வித சந்தேகமும் இல்லை என்று அடித்து சொல்கிற நூல் குர்ஆன் மட்டும்தான். லா ரைப ஃபீ, அது அல்லாஹ் நேரடியாக பாதுகாத்திருக்கிறான். ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டது, அதற்கு அல்லாஹ் வேறொரு ஏற்பாடு செய்தான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் பஸாரிலே வருகிறது. இமாம் இப்னு அப்துல் பர் அவர்கள் தம்முடைய அத்-தம்ஹீத் என்ற நூலிலேயும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். முஸ்னத் பஸாரில் வருகிறது. இப்னு அப்துல் பர்
தம்ஹீத் என்ற தம்முடைய நூலிலேயும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். அதுல என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யஹ்மிலு ஹாதல் இல்ம், யஹ்மிலு ஹாதல் இல்ம், யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹலஃபின் உதூலுஹு, மின் குல்லி ஹலஃபின் உதூலுஹு ينفون عنه تحريف الغالين وانتحال المبطلين وتأويل الجاهلين. هذا حديث يحمل هذا العلم من كل خلف عدوله ينفون عنه تحريف الغالين وانتحال المبطلين وتأويل الجاهلين. என்று சொன்னார். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? பின் வரக்கூடியவர்களில் ஒவ்வொரு தலைமுறையிலும் நேர்மையானவர்களும் இறையச்சமுடையவர்களும் இந்த இல்மை, குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை சுமப்பார்கள், அதாவது பாதுகாப்பார்கள். பின்வரக்கூடியவர்களில் ஒவ்வொரு தலைமுறையிலும் நேர்மையானவர்களும் இறையச்சமுடையவர்களும் இந்த இல்மை, அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை சுமப்பார்கள், அதாவது பாதுகாப்பார்கள். அதோட அவங்க பணி முடிஞ்சுதா? இல்லை, மாறாக சொன்னாங்க. மேலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரம்பு மீறி மனோ இச்சைக்கு ஏற்றாற்போல், குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரம்பு மீறி மனோ இச்சைக்கு ஏற்றார் போல யார் குர்ஆன் ஹதீஸை வளைக்கிறார்களோ அவர்களிடமிருந்து இந்த இல்மை பாதுகாப்பாங்க. தங்களுடைய மனோ இச்சைக்கு தோதுவா குர்ஆன் ஹதீஸை வளைக்கிறாங்களே, அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வளைக்கிறார்களே, அப்படி வளைப்பவர்களிடமிருந்து இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாப்பார்கள். மேலும் அவர்களுடைய பணி என்ன? பொய்யான விதண்டாவாதம் செய்பவர்களிடமிருந்தும் இந்த இல்மை பாதுகாப்பாங்க. பொய்யான விதண்டாவாதம் செய்பவர்களிடமிருந்தும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பாங்க. மூணாவது என்ன? சம்பந்தமே இல்லாத பிழையான விளக்கம் கூறுவோரிடமிருந்து, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாத விளக்கம் சொல்றது, பிழையான விளக்கம் சொல்றது, அதான் தஅவீலுல் ஜாஹிலீன். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தமே இல்லாத பிழையான விளக்கம் கூறுவோரிடமிருந்து இந்த இல்மை, குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஹதீஸை இதை அறிவித்த இமாம் பஸார் அவர்கள் இந்த ஹதீஸை ஏற்க தகுந்ததுன்னு சொல்றாங்க. இமாம் இப்னு அப்துல் பர் அவர்களும் இது ஏற்கப்பட்ட ஹதீஸ் என்று சொல்றாங்க. இது ஏற்கப்பட்ட ஹதீஸ் தான். இமாம் அபூ தாவூத் தமது ஆசிரியர் இமாம் அபூ தாவூத் அவர்கள் தமது ஆசிரியர் இமாம் அஹ்மத் அவர்களிடம் மேற்கூறப்பட்ட ஹதீஸ் புனையப்பட்ட ஹதீஸா என்று கேட்டாங்க. யாரு? அபூ தாவூத் யார்கிட்ட கேட்கிறாங்க? இமாம் அஹ்மத் இடத்துல கேட்கிறாங்க. மேல சொன்னமே ஹதீஸ் யஹ்மிலு ஹாதல் இல்ம, இந்த ஹதீஸை சில பேர் அந்த காலத்துல புனையப்பட்டதுன்னு சொன்னாங்களாம். இமாம் அபூ தாவூத் கேட்கிறாங்க தன்னுடைய உஸ்தாத் இடத்துல, இது புனையப்பட்ட ஹதீஸா என்று. அதற்கு இமாம் அஹ்மத் சொன்னாங்க, இல்லை இல்லை, இது ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னாங்க. ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் என்று யார் சொன்னாங்க? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இருக்கு, அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அற்புதமான விளக்கம் தந்துள்ளார்கள். இந்த ஹதீஸிற்கு இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அற்புதமான விளக்கம் தந்திருக்கிறாங்க.
அதன் சுருக்கம் என்னன்னு சொன்னா, அதனுடைய சுருக்கம் என்னன்னா, ஹதீஸ் துறை அறிஞர்களின் நேர்மை தூய்மையை பற்றி இந்த ஹதீஸ் பேசுது. ஹதீஸ் துறை அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் நேர்மையானவர்களா இருப்பாங்க, தூய்மையானவர்களாக இருப்பாங்க. ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய நேர்மை குறித்தும் தூய்மை குறித்தும் இந்த ஹதீஸ் பேசுகிறது. மேலும் அவர்களுடைய பணி என்ன, அவங்க என்ன வேலை செய்வாங்க, என்ன ஹிதமத் செய்வாங்க. ஹதீஸ் கலை அறிஞர்கள்லாம் யாரு? ஹதீஸ் கலை அறிஞர்னா பெரும் பேருக்கு ஷேகுல் ஹதீஸ் என்று போடுவது மாத்திரமல்ல, வெறும் ஹதீஸ் பாடம் நடத்துபவர்கள் மட்டுமல்ல. அவங்க நேர்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அத்தோடு அவங்களுடைய பணி என்னன்னு சொன்னா, ஹதீஸுடைய மத்தன் முத்தூனுல் ஹதீஸ், ஹதீஸுகளுடைய மூலம் என்று சொல்கிறோமே, அந்த ஹதீஸுகளுடைய மூலத்தில் திரிபுகள், இடைச்செருகல்கள் வராம பாதுகாப்பார்கள். மத்தன ஹதீஸ்ல திரிபுகளும் இடைச்செருகல்களும் வராமல் பாதுகாப்பாங்க. இது அவங்களுடைய பிரதான பணி. அப்ப மத்தன ஹதீஸ் மூல ஹதீஸுகளை பாதுகாப்பாங்க. இரண்டாவது பணி என்ன? ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர், அதாவது இஸ்னாத். ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் இஸ்னாத், இந்த சனதுகளையும் பாதுகாப்பாங்க, இந்த சனதுகளையும் பாதுகாப்பாங்க. எனவே யாராவது ஹதீஸுடைய மூலத்திலோ அல்லது அறிவிப்பாளர் வரிசையிலோ, ஹதீஸுடைய மூலத்திலோ அல்லது அறிவிப்பாளர் வரிசையிலோ இடைச்செருகல், புனைதல், இடைச்செருகல் புனைகிறது ஆகியவற்றில் ஈடுபட்டால் அதை கண்டுபிடித்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். கண்டுபிடிச்சு அப்புறப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் இப்னு கையிமுடைய விளக்கத்தை நாம சொல்றோம். மேலும் இந்த ஹதீஸ்ல மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய நேர்மையான அறிஞர்களுடைய 3 சிறப்பம்சங்கள் கூறப்பட்டிருக்குது. தொடரலாமா? நிறுத்தலாம். மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அறிஞர்களுடைய 3 அம்சங்கள், அவங்களுடைய 3 அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யன்ஃபூன அன்ஹு தஹரீஃபல் காலீன் வன்திஹாலல் முப்திலீன் வ தஅவீலல் ஜாஹிலீன். 3 அம்சம். இந்த 3 பண்புகளுக்கும் பல விளக்கங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட 3க்கும் பல விளக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அது எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அவற்றில் ஒன்றை இங்கே குறிப்பிடுவது பொருத்தம். அதுல 1-2 மட்டும் நாம சொல்றோம். முதலாவது பண்பு என்ன? அவங்களுடைய பண்பு யன்ஃபூன அன்ஹு தஹரீஃபல் காலீன். முதல் பண்பு, குர்ஆன் மற்றும் ஹதீஸுகளுக்கு வரம்பு மீறி இச்சைக்கு ஏற்றபடி வளைப்பவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ற மாதிரி ஹதீஸுடைய கருத்துக்களை வளைப்பார்கள். இவங்கள்ட்ட இருந்து முதல்ல பாதுகாப்பாங்க தீன. இத்தகையோரிடமிருந்து தீன பாதுகாப்பாங்க. சஹாபாக்களுடைய காலத்துல ஹவாரிஜ் என்ற ஒரு பிரிவு தோன்றினார்கள். ஹவாரிஜ் என்ற ஒரு பிரிவு, அவருடைய சுபாவம் தான் குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய மன இச்சைக்கு தோதுவாக வளைத்து விடுவது. உதாரணமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை பத்தி வந்திருக்கும். பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை பத்தி வந்திருக்கும். அனாதைகளுடைய பொருளை அநியாயமா சாப்பிட்டா அவன் நரகத்துக்கு தான் போவான். இந்த பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை பத்தி வந்திருக்கிற ஹதீஸுகளை, ஆயத்துகளை பூரா, ஆயத்த ஹதீஸுகள், இந்த ஹதீஸுகளை பூரா இதெல்லாம் காஃபிர்கள் குறித்து தான் வந்திருக்குது. அதன்படி யாரெல்லாம் பெரும் பாவம் செய்யறானோ அவன்லாம் காஃபிரு. பாவச் செயல்ல யார் ஈடுபட்டாலும் அவன் காஃபிர் தான். ஒரு முஸ்லிம் அனாதையினுடைய பொருளை அநியாயமா சாப்பிட்டா காஃபிரா போயிடுவான். இது ஒரு மோசமான வழிகேடு, ஹவாரிஜிகளுடைய வழிகேடு. எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாவத்தை பத்தி வரக்கூடிய ஹதீஸுகளை பூரா அவங்களுடைய மனோ இச்சைக்கு தோதுவா வளர்ச்சி பாவம் செய்யற முஸ்லீம் பூரா காஃபிரா போயிடுவான். இவங்க ஒரு ஆயத்தை எடுத்துட்டு பல ஆயத்தை விட்டுருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவேங்கிறான்.
ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிருவேங்கிறான். லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك. ஷிர்க்கை மன்னிக்க மாட்டேன், அதை தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்னு சொன்னான். ஆனால் இவர்கள் இதை மறந்து விட்டு பாவம் செய்யக்கூடிய அந்த ஆயத்துகளை பூரா எப்படி வச்சுக்கிட்டாங்க, இதை செய்கிறவன் பூரா காஃபிரு, அவன்லாம் முஸ்லீம் கிடையாது. இப்படி பல ஆயத்துகளை ஹதீஸுகளை மாற்றினாங்க. இதுக்கு பேர் தான் தஹரீஃபுல் காலீன், வரம்பு மீறி குரான் ஹதீஸ் வசனங்களை வளைப்பவர்கள். இவங்கள்ட்ட இருந்து தீனை பாதுகாத்தாங்க உலமாக்கள். அவங்களுடைய பிழையான, அவங்களுடைய தப்பான இந்த போக்கை என்ன செஞ்சாங்க, பாதுகாத்த போய் தான் இன்னைக்கு நாம உண்மையான தீனை விளங்கி இருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு முஸ்லீம் துனியாவில் இருக்க முடியாது, எல்லாரும் காஃபிர். யார் பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான். ஒஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன், பாவம் செய்கிறவங்கள நல்லவங்க யாரு? தௌபா செய்கிறவங்க. இது நபியே சொன்னாங்க. இந்த ஹாரிஜாக்கள் விளக்கப்படி வச்சுக்கிட்டோம்னா பாவம் செய்கிறவங்க பூரா காஃபிர்னா துனியாவில் ஒருத்த முஸ்லீமாக இருக்க முடியாது. இதுதான் தஹரீஃபுல் காலீன், மனோ இச்சைக்கு தோதுவாக குரானையும் ஹதீஸையும் வளைத்து கூறுதல். இப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் பாதுகாத்தாங்க. இவங்க சொல்ற ஆயத்துக்கெல்லாம் என்ன கருத்து, அதற்கு அழகான விளக்கங்கள் தந்தாங்க. அதற்கு அழகான, இவங்க சொல்லக்கூடிய ஹதீதுகள் அதற்கு அழகான விளக்கம் தந்தாங்க. எனவே மார்க்கத்தை பாதுகாக்கிற உலமாக்களுடைய முதல் பணி இந்த ஹதீஸுகளை ஆயத்துகளை வளைப்பவர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும். இரண்டாவது பண்பு, இந்த உலமாக்களுடைய இரண்டாவது பண்பு என்ன? பொய்யர்களின் இடைச்செருகளில் இருந்து மார்க்கத்தை பாதுகாப்பது. பொய்யர்களுடைய இடைச்செருகள், அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல இன்திஹாலுல் முப்திலீன் சொன்னாங்க. ஹதீஸ் என்ற பெயரில் சிலர் பொய்யான புனையப்பட்ட பல செய்திகளை மார்க்கத்தின் பெயரால் திணிக்க முயற்சித்தார்கள். ஹதீஸுங்கிற பெயரில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் புனையப்பட்ட பல செய்திகளை மார்க்கத்தின் பெயரால் திணிக்க முயற்சி பண்ணினாங்க ஒரு கூட்டம். அவங்கெல்லாம் யாரு? ஜிந்தீக்குகள். அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது கோபம், இஸ்லாத்தின் மீது வெறுப்பு. எனவே இஸ்லாத்தை அழிக்க முடியல, இந்த இஸ்லாம்ங்கிற ஜோதியை அழிக்க முடியல. என்ன செய்யறது பார்த்தாங்க. தன்னை ஒரு முஸ்லீமா காட்டிக்கிட்டு இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் பல கேலிக்கூத்தான ஹதீதுகளை எல்லாம் திணிச்சாங்க சில பொய்யர்கள். ஆனால் மேல சொன்ன ஹதீஸ்ல நபி சொன்னாங்களே, நேர்மையான அந்த அறிஞர் பெருமக்கள் இந்த புனையப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் சல்லடை போட்டு தனியா பிரிச்சுட்டாங்க. சல்லடை போட்டு இவர்கள் திணித்த ஹதீஸுகள், இவர்கள் போலியாக உருவாக்கிய ஹதீஸுகள் எல்லாத்தையும் சல்லடை போட்டு எதுவெல்லாம் பெருமானாருடைய பெயரிலே புனையப்பட்டது தனியா பிரிச்சுட்டாங்க. இன்றைக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் உலமாக்கள் அல் மௌதுஆத், புனையப்பட்ட ஹதீஸுகள் அப்படிங்கிற பேர்ல பல வால்யூம்ல கிதாப் எழுதி வச்சிருக்கிறாங்க. மௌதுஆத், புனையப்பட்ட ஹதீஸுகள் அப்படிங்கிற பெயர்ல பல நூல்கள் இருக்குது. அப்ப இன்னைக்கும் ஒரு முஸ்லீம் காரணம் சொல்ல முடியாது, ஹதீஸுகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. எது புனையப்பட்டது? எல்லாத்தையும் சல்லடை போட்டு தெளிவா எடுத்துட்டாங்க. போலியான ஹதீஸுகள் எது? எல்லாத்தையும் பாதுகாத்து விட்டார்கள். இது உலமாக்களுடைய இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு, மூடர்களின் பிழையான விளக்கங்களிலிருந்து மார்க்கத்தை பாதுகாப்பது. மூடர்களின் பிழையான விளக்கத்திலிருந்து மார்க்கத்தை பாதுகாக்கிறது. இதற்கும் பல அர்த்தம் சொன்னாலும் தெளிவான விளக்கத்தை விட்டுட்டு, தெளிவான விளக்கங்களை விட்டுட்டு முத்தஷாபிஹாத், பொருள் தெரிய முடியாத வசனங்களுக்கு சுய விளக்கம் கொடுப்பது. குர்ஆன்ல தெல்ல தெளிவான விளக்கங்கள் கொண்ட ஆயத்தும் இருக்குது. முத்தஷாபிஹாத் என்று சொல்லப்படுகின்ற தெளிவா பொருள் சொல்ல முடியாது அந்த மாதிரி வசனங்களும் இருக்குது. நாம எதை எடுக்கணும்? தெளிவான பொருள் தெரியக்கூடியவைகளை எடுக்கணும். முத்தஷாபிஹாத்தை விட்டாரணும். அதுல ஈமான் கொள்ளணும். அதை ஈமான் கொள்றதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா சிலர் இருப்பாங்க, தெளிவான வசனத்தை எல்லாம் விட்டுருவாங்க, தெளிவான வசனங்களை விட்டுருவாங்க. மாறாக இந்த பொருள், இந்த முத்தஷாபிஹாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு
அதுல சஹாபாக்கள் என்ன விளக்கம் சொன்னாங்களோ, சஹாபாக்கள் அதற்கு என்ன விளக்கம் சொன்னாங்களோ அந்த விளக்கத்தை விட்டுட்டு சுய விளக்கங்கள் தருவது. எல்லா காலத்திலையும் இப்படிப்பட்ட கூட்டங்களும் இருக்கவே செய்கிறாங்க. எல்லா காலத்திலையும் இருக்கிறாங்க, கடந்த காலத்திலையும் இருந்தாங்க. இந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, சூமு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, வாஃப்திரு லிருயத்திஹி, பிறை கண்டால் நோன்பு விடுங்க. ரூயத்துனா இதற்கு சஹாபாக்கள் காலத்திலிருந்து தரப்பட்ட விளக்கம் என்ன? கண்ணால் பார்ப்பது. இதான் முதல் நூற்றாண்டிலிருந்து விளங்கப்பட்ட பொருள். இதான் இஜ்மா. ஒரு ஆயத்துக்கு ஹதீஸுக்கு முதல் நூற்றாண்டிலிருந்து என்ன விளக்கம் தரப்பட்டிருக்குதோ அந்த புரிதல் இஜ்மா. ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த ரூயத் என்பது கண்ணால் பார்ப்பதல்ல, ஆராய்ச்சி செய்து பிறையை தீர்மானிக்கிறது என்று ஒரு கூட்டம் தப்பா விளக்கம் சொல்லுது. இவர்களை பத்தி தான் நபி அவங்க சொன்னாங்க, தவீலுல் ஜாஹிலீன், மூடர்களின் பிழையான விளக்கம். இவங்கள்ட்ட இருந்துலாம் மார்க்கத்தை பாதுகாக்கிறது. அப்போ உலமாக்களுடைய பணி என்னன்னா, மேல சொன்ன பாருங்க, சுத்தி வளைச்சி விளக்கம் சொல்றவன்ட்ட இருந்து பாதுகாக்கணும், மார்க்கத்துல புனைந்து சொல்லக்கூடியவர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும், தப்பான விளக்கம் சொல்றவன்ட்ட இருந்து பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இந்த ஹதீஸை பாதுகாப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். விளக்கம் நீண்டிடுச்சு. இது சம்பந்தமான அடுத்த சில விஷயங்கள் நாளை தொடரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.